ஓம்காரனே உனை நாம் நம்பினோம் நம்மை காக்கவா நல்லம் சேர்க்கவா ஐயப்ப சாமி சரணம் ஒப்பனை இல்லா இறைவா எங்கப்பா ஓம் ஐயப்பா அர்ப்பணை செய்தோம் மனமே நல்லாசியை நீ கூறப்பா ஐயப்ப சாமி ஓம் சரணம் ஓம் சரணம் ஓம் சரணம் முறைப்படி விரதம் இருந்தோமே உன் திருவடி சரணம் என்றோமே இந்த இருமுடி ஏந்தி வந்தோமே ஓம் ஐயப்பனே ஓம் சரணம் ஐயப்ப சாமி சரணம் 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 முறைப்படி விரதம் இருந்தோமே உன் திருவடி சரணம் என்றோமே இந்த இருமுடி ஏந்தி வந்தோமே ஓம் ஸ்ரீ சாஸ்தானே ஓம் சரணம் ஐயப்ப சாமி சரணம் 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 படிப்படியாக முன்னேற திருப்படிகளை ஏறிட வந்தோமே திருமுகம் பார்க்கவே நினைத்தோமே திரு அருளை பெற்றிட வந்தோமே ஓம்காரனே உனை நாம் நம்பினோம் நம்மை காக்கவா நலம் சேர்க்கவா ஐயப்ப சாமி சரணம் சாமி ஒப்பனை இல்ல இறைவா எங்கப்பா ஓம் ஐயப்பா அர்ப்பணை செய்தோம் மனமே நல்லாசிய நீ கூறப்பா பல குறைகள் தீரும் தன்னாலே நாம் நலத்தை காண்போம் உன்னாலே ஓம் ஓம் மணிகண்டனே ஓம் சரணம் சாஸ்தா சாமி சரணம் சாமி சரணம் சுவாமி ஒரு முறை எங்களை பார்த்தாலே பல குறைகள் தீரும் தன்னாலே நாம் நலத்தை காண்போம் உன்னாலே ஓம் ஓம் ஐயனே அப்பா சரணம் சாமி சரணம் சரணம் சாமி சரணம் வானகம் போற்றும் மணிகண்டா இந்த வையகத்தில் உனக்கெனையுண்டா சரணம் சரணம் சாமி ஐயப்பனே சரணம் சரணம் அப்பா மணிகண்டனே சரணம் சரணம் ஐயப்பா ஓம் சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் சாமி ஐயப்பனே சரணம் சரணம் அப்பா மணிகண்டனே ஓம்காரனே உனை நாம் நம்பினோம் நம்மை காக்கவா நலம் சேர்க்கவா ஐயப்ப சாமி சரணம் ஐயப்பா ஒப்பனை இல்ல இறைவா எங்கப்பா ஓம் ஐயப்பா சரணம் சரணம் சாமி ஐயப்பனே சரணம் சரணம் அப்பா மணிகண்டனே அர்ப்பணை செய்தோம் மனமே நல்லாசியை நீ கூறப்பா சரணம் சரணம் சாமி ஐயப்பனே சரணம் சரணம் அப்பா மணிகண்டனே சாமி ஒப்பனை இல்ல இறைவா எங்கப்பா ஓம் ஐயப்பா அர்ப்பணை செய்தோம் மனமே நல்லாசியை நீ கூறப்பா எங்கள் தெய்வம் நீதானப்பா உந்தன் பேரே தேந்தானப்பா எங்கள் தெய்வம் நீ அப்பா உன் பேரே தேனப்பா சாமி சரணம் ஐயப்பா ஓம்காரனே உனை நாம் நம்பினோம் நம்மை காக்கவா நலம் சேர்க்கவா ஐயப்ப சாமி சரணம் 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 ஒப்பனை இல்ல இறைவா எங்கப்பா ஓம் ஐயப்பா அர்ப்பணை செய்தோம் மனமே நல்லாசியை நீ கூறப்பா இதை நாம் மண்டல விரதம் என்று சொல்கிறோம். ஞானமுத்ராம் குருமுத்ராம்
नमाम्यहम् नमाम्यहम् वरमुद्रां रुद्रमुद्रां सत्य சாமியின் தரிசனத்துக்கு செல்பவர்கள் கார்த்திகை மாதத்தில் 1ஆம் நாளில் மாலை அணிந்து விரதம் கடைபிடிக்க வேண்டும். மாலையை குருசாமியிடம் அணிய வேண்டும் என்றால் பகவான் முத்திரை அணிய வேண்டும். மாலை அணிய எந்த நாளாவது ஆகலாம், ஆனால் சனிக்கிழமை அல்லது உத்திர நட்சத்திரம் மிகவும் நல்லது. இப்பொழுது நீங்கள் பக்தர்கள் மாலை அறிவதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். गुरुदक्षिणया पूर्वं सत्यानुग्रहवाञ्छया शरणागतमुद्राख्योत्पन्नदां धारयाम्यहम् चिन्मुद्रां केचरीमुद्रां भद्रमुद्रां नमाम्यहम् नमाम्यहम् மாலை அணியும் சுவாமிமார்கள் மாலை அணிவித்தவரை குருசாமி என்று அழைப்பது விரதத்தின் கட்டுப்பாடு. மாலை அணியும் பொழுது சுவாமியே சரணம் என்று கூவி மனசா வாச்சா கருமனா தேவனை பிரார்த்திக்க வேண்டும். எப்பொழுதும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று உச்சரிக்க வேண்டும். அசுத்தமான இடங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். உணவு உள்ளமும் சுத்தமாக இருக்க வேண்டும். இது விரதத்தின் கட்டுக்கோப்பு. காணும் இடத்திலெல்லாம் மணிகண்டன் இருக்கின்றான் என்று நினைத்து அசையும் அசையா உயிர் உள்ள உயிர் இல்லாத எல்லா பொருட்களையும் சாமி என்று அழைக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் சாமி சரணம் என்று சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். சாமிக்கு மாலை அணிந்தவர்கள் இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். முதலாவது நாம் விட வேண்டியது தரிசனம் என்றால் சாதாரண நோக்கத்தோடு பார்ப்பதை விட்டு காமவெறியில் பார்ப்பது. இரண்டாவது ஸ்பர்சனம் என்றால் காமவெறியோடு தொடுவது. கேலி என்றால் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து காம விஷயங்களை கேட்பது. கீர்த்தனம் என்றால் மனதிலுள்ள ஆசைகளை பற்றி பாடுவது. குஹ்ய பாஷணம் என்றால் குறிப்பிட்ட இடத்தில் தனியாக பெண்களிடம் பேசுவது. சங்கல்பம் என்றால் நம் இஷ்டம் போல் இருப்பது. அத்தியாவசாயம் என்றால் நம் காமத்தை கட்டுப்படுத்த கஷ்டப்படுவது. கிரியா நிவர்த்தி என்றால் சம்போகத்தில் ஈடுபடுவது. दर्शनम स्पर्शनम केली कीर्तनम गुह्य भाषणम संकल्पोध्यवसायश्च क्रियानिवृत्तिरेव च एतन्मैथुनमष्टांगं प्रवदन्ति मनीषिणः विपरीतं ब्रह्मचर्यमनुष्ठेयं मुमुक्षुभिः. பூதநாத்தோபாக்கியானா என்னும் நூலில் சுவாமி இப்படி சொல்லியிருக்கிறார். பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்காமல் என் தரிசனத்துக்கு வருவது என்றால் பணமில்லாமல் கடைக்கு செல்வது போல் இருக்கும் என்று. ஐயப்ப பக்தர்கள் சைவ உணவு உண்ண வேண்டும். காரணம், சைவ உணவு பக்தர்களில் இருக்கும் காமத்தை அடக்கும் மற்றும் பக்தியின் சிந்தனையை தூண்டும். இங்கே பாருங்கள், பூதநாதனின் தரிசனத்துக்கு விரதம் செய்யும் பக்தர்கள் கருப்பு, நீலம், காவி உடை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் இவ்வளவுதான். தர்மசாஸ்தா அணிந்த உடை நீலம். இது அகில உலகத்தை தன்னில அடக்கிக் கொண்ட புனிதமான வர்ணம். பிறகு காவி உடை. இது இல்வாழ்க்கையை துறந்து சந்நியாசத்தை கடைப்பிடித்ததை காட்டும் வர்ணம். கருப்பு மரணத்தை காட்டும் வர்ணம். என்றால் கருப்பு ஆடை அணிந்தவன் உலகத்தின் ஆசையை விட்டு கடவுளின் இதயத்தில் குடிக்கொள்பவன் என்றாகும். அதுவும் இல்லாமல் பக்தர்கள் எல்லோரும் ஒரே சீருடை அணிவதனால் அசுத்தமான பெண்கள் இவர்களிடம் நெருங்காமல் இருக்க உதவும்.
இங்கே பாருங்கள், சாமியின் பக்தர்கள் சரணகோஷம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி உச்சதாபியில் கூப்பிடுவதால் சுத்தமான காற்று சுவாச உறுப்பில் சேர்ந்து கெட்டதை வெளிக்கொணர்கிறது. மூளை சுத்தமாகி சுறுசுறுப்படைகிறது. கெட்ட எண்ணங்கள் தூர விலகி நாம் கடவுளின் அன்புக்கு பாத்திரமாவோம். சபரிமலை யாத்திரியர்கள் மற்றும் விரதம் இருக்க முயற்சி செய்கிறவர்கள் மண்டல கால விரதத்தை செய்யும் பொழுது தினமும் காலை மாலை குளிப்பது மிக மிக முக்கியம். அல்லாமல் தினதோறும் முடிந்த அளவுக்கு கோவில் தரிசனம் செய்ய வேண்டும். தியானத்தில் மூழ்கியிருக்க வேண்டும். கோவில்களில் இருந்தால் மிகவும் நல்லது. மற்றும் தரை மீது படுப்பது, காலணிகள் இல்லாமல் நடப்பது அவசியம். காரணம் இவ்வளவுதான். சாஸ்தாவின் கோவிலுக்கு நாம் செல்லும் பொழுது குளிர்காலம் ஆகியிருக்கும். ஆகையினால் நம் உடம்பு குளிருக்கு ஒத்துப்போக வேண்டும். அதனால்தான் தண்ணீரில் குளிப்பது. நாம் காட்டில் செல்லும் போது ஆங்காங்கு தங்கி தரையின் மீது படுக்க வேண்டி வருவதால் விரத காலத்தில் தரை மீது படுப்பது. எந்த கெட்ட விஷயங்களும் மனதில் வராமல் இருக்க பஜனைகள் செய்கிறோம் மற்றும் சைவ உணவு உண்கிறோம். இருட்டில் காட்டில் செல்லும் போது கொடூர பிராணிகளின் கண்ணில் படாமல் இருக்க கருப்பாடை உறுத்துகிறோம். கல்லிலும் முள்ளிலும் நடக்க பாதம் பதமாக இருக்க வெறும் காலில் நடக்கிறோம். இன்னும் நோய்களை தடுக்கும் சக்தி தேகத்தில் உற்பத்தி செய்ய பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறோம். இது அவசியம். இது சாஸ்தாவுக்கு பிடித்தமான ஆச்சாரியங்கள். எல்லா தர்மமும் மற்றும் எல்லாவற்றையும் விட்டு சாஸ்தாவுக்கு சரணடைவது இந்த மண்டல விரதத்தின் நோக்கம். அதைதான் ஸ்ரீ கிருஷ்ணன் இப்படி சொல்கிறார். சர்வ தர்மான் பரித்யாஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷாயித்யாயே மா சுச்ச என்று. இன்னும் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப சுவாமி பக்தர்கள் இருமுடி தயார் செய்வது மிக மிக முக்கியம். இதை பள்ளிக்கட்டு என்றும் சொல்வார்கள். தேங்காயில் சுத்தனையை நிரப்ப வாருங்க, இருமுடியை கட்டி சரணம் கோஷம் போடுங்க. தேங்காயில் சுத்தனையை நிரப்ப வாருங்க, இருமுடியை கட்டி சரணம் கோஷம் போடுங்க. குருசுவாமி பாதம் வணங்க எல்லாம் வாருங்க, குருசுவாமி பாதம் வணங்க எல்லாம் வாருங்க. குருசுவாமி எடுத்து கொடுத்த கட்டை எடுத்து செல்லுங்க. எல்லாம் வாருங்க சுவாமி, எல்லாம் வாருங்க. கன்னி சுவாமி இருமுடியை கட்ட வாருங்க, தேங்காயில் சுத்தனையை நிரப்ப வாருங்க. இருமுடியை கட்டி சரணம் கோஷம் போடுங்க. குருசாமிக்கு தட்சிணையை கொடுத்து செல்லுங்க, பணிவோடு செல்லுங்க. பெரிய பாதம் நடக்க ஐயன் அருளை வேண்டுங்க, பக்தி கோஷம் செய்யுங்க. கல்லு முல்லை மலராக்கி அருளும் கடவுளை, கல்லு முல்லை மலராக்கி அருளும் கடவுளை பார்க்க பக்தியுடன் நெய் தேங்காய் எடுத்து செல்லுங்க, பக்தியுடன் நெய் தேங்காய் எடுத்து செல்லுங்க. எல்லாம் வாருங்க சுவாமி, எல்லாம் வாருங்க. கன்னி சுவாமி இருமுடியை கட்ட வாருங்க,
தேங்காயில் சுத்தனையை நிரப்ப வாருங்க இருமுடியை கட்டி சரணம் கோஷம் போடுங்க நம்பி அவன் சரணடைந்து கட்டை கட்டுங்க இருமுடியை கட்டுங்க கற்பூர தீபம் ஏற்றி கோஷம் போடுங்க சரணங்கோஷம் போடுங்க 18 படியேற இருமுடி சுமந்து 18 படியேற இருமுடி சுமந்து பயபக்தியுடன் சபரிமலை நோக்கி செல்லுங்க பயபக்தியுடன் சபரிமலை நோக்கி செல்லுங்க எல்லாம் வாருங்க சாமி எல்லாம் வாருங்க கன்னி சாமி இருமுடியை கட்ட வாருங்க தேங்காயில் சுத்தனையை நிரப்ப வாருங்க இருமுடியை கட்டி சரணங்கோஷம் போடுங்க குருசாமி பாதம் வணங்க எல்லாம் வாருங்க குருசாமி பாதம் வணங்க எல்லாம் வாருங்க குருசாமி எடுத்து கொடுத்த கட்டை எடுத்து செல்லுங்க எல்லாம் வாருங்க சாமி எல்லாம் வாருங்க கன்னி சாமி இருமுடியை கட்ட வாருங்க எல்லாம் வாருங்க சாமி எல்லாம் வாருங்க கன்னி சாமி இருமுடியை கட்ட வாருங்க பள்ளிக்கட்டுக்கு உபயோகப்படுத்தும் பையுக்கு இருமுடி பை என்று சொல்வார்கள். நீங்கள் இப்பொழுது இருமுடி பையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சாதாரணமாக இந்த பையை 2 பிரிவாக தைத்திருப்பார்கள். முன்னால் இருக்கும் பாகத்தில் சாமியின் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களை வைத்து கட்டப்படும். பின்னால் நாம் யாத்திரை போகும் போது தேவையான உணவுப் பொருட்கள் இருக்கும். முன்பாகத்தில் நெய் நிரப்பிய தேங்காய் பூஜை பொருட்கள் இருக்கும். இது நம்முடைய பக்தி மற்றும் ஆத்மா. பின்பாகத்தில் இருக்கும் பொருட்கள் நம்முடைய பாவம் மற்றும் கர்மம். நாம் ஐயப்பனின் கோவில் செல்லும் போது பின்னால் இருக்கும் பாவம் கலைந்து பின்முடியில் தீர்ந்துவிட முன்பாகம் மட்டும் அப்படியே இருக்கும். இதுதான் ஆத்மா பக்தி. இதை நாம் சாமிக்கு அர்ப்பணித்து விடுகிறோம். வாருங்கள், இருமுடியில் என்னென்ன பொருட்கள் கட்டுகிறார்கள் பார்க்கலாம். இருமுடியை கட்ட சாதாரணமாக கோவில்களைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். சிலர் வீட்டிலும் கட்டுவார்கள். மொத்தத்தில் பக்தி மற்றும் சுத்தம் மிக மிக முக்கியம். இங்கே பாருங்கள், இருமுடியில் வைக்க தேங்காயில் சுத்தமான பசும் நெய்யை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடன் சாமியின் நாமம் பாடிக்கொண்டு வெற்றிலை, பாக்கு, நாணயம், தேங்காய், தேன், மலர், மஞ்சள், குங்குமம், சந்தனம் வைத்து கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இருமுடி மீது வெற்றிலையின் காசை வைத்து கற்பூர தீபம் ஏற்றி குருசாமிக்கு நம்மால் முடிந்த குரு தட்சணையை கொடுத்து பாதம் தொட்டு வணங்கி குருசாமி எடுத்து கொடுத்த இருமுடியை தலைமீது சுமந்து சாமியே சரணம் ஐயப்பா என்று கோஷம் எழுப்பி கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் குருசாமி சொல்லியிருக்கிறார், அனாவசியமாக இருமுடியை கீழே வைக்க வேண்டாம் என்று.
இவரின் முக்கியமான புனித ஆலயம் திரு பரசுராமரால் உருவாக்கப்பட்ட சபரிமலை. இங்கே ஸ்ரீ சாஸ்தாவின் கோவில் மிகவும் முக்கியமானது. இன்னும் எஞ்சிய தலங்கள் அச்சன் கோவில், ஆரியங்காவு, குளத்துப்புழா, காந்தமலை மற்றும் ஐயப்பனின் பிறப்பு பந்தளத்தில் ஆன காரணத்தால் பந்தளம் எரிமேலியிலும் சாஸ்தாவின் திருக்கோவில் இருக்கின்றன. தர்மசாஸ்தா ஒவ்வொரு தலங்களிலும் வெவ்வேறு உருவத்தில் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். குளத்துப்புழாவில் பாலகனாக, ஆரியங்காவில் குமரனாக, அச்சன் கோவிலில் தன் தேவதைகளான பூரணா மற்றும் புஷ்கலா தேவியருடன் குடும்பஸ்தனாக, சபரிமலையில் வானப்பிரஸ்தனாகவும், சபரிமலையின் எதிரில் உள்ள திக்கில் யோகி உருவத்திலும் காந்தமலையில் பிரதிஷ்டாபனை செய்யப்பட்டிருக்கிறார். சபரிமலைக்கு இந்த பெயர் வர காரணம் என்ன? ஒருமுறை மாதங்க முனிவரின் பக்தையான சபரி கடுமையான தவமிருந்து ஸ்ரீ ராமரின் தரிசனத்துக்காக காத்திருந்தாளாம். அப்பொழுது சாஸ்தா ஸ்ரீ ராமரின் உருவத்தில் சபரிக்கு தரிசனம் தந்து அவரின் விருப்பப்படி இந்த மலையில் நின்றாராம். ஆகையினால் இந்த மலைக்கு சபரிமலை என்று பெயர் வந்ததாம். ஐயப்பசாமியின் அவதாரத்தின் நோக்கம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம். மகிஷி என்னும் ராட்சசியை அழிப்பதற்காக சுவாமி பிறந்து வந்தாராம். சுவாமி பிறந்தது மார்கழி மாதம் சனிக்கிழமை உத்தர நட்சத்திரத்தில் விருட்சிக லக்னத்தில் என்று பூத்தநாத்தோபாக்கியானா என்னும் நூலில் எழுதப்பட்டுள்ளது. भगक्श्रेर कृष्ण पंचम्यां तितौ मंदस्य वासरे अलिलग्ने चापमासस्यान्ते शुभ मुहूर्तके उद्बभूवाति तेजस्वी गुणवान् भूतनायकः जातमात्रेण संपूर्ण यौवनेन समन्विता. ஆகையினால் சுவாமியின் பக்தர்கள் சனிக்கிழமைகளில் விசேஷமான பூஜை செய்கிறார்கள் இந்த பிரணவ ரூபனுக்கு. சரணம் 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 சாமி சரணம். அழகான முகத்தோனே ஐயப்பா உலகாளும் பாலகனே திருமுகம் காணவே திரும்பி வந்தோம் அப்பா சாமி ஐயப்ப சரணம். அழகான முகத்தோனே ஐயப்பா உலகாளும் பாண்டவனே உன் திருமுகம் காணவே திரும்பி வந்தோம் அப்பா சாமி ஐயப்ப சரணம். சரணம் சரணம் சாமி ஐயப்பனே சரணமப்பா சரணம் சாமி மணிகண்டனே சாமி ஓம் சாமி ஐயப்பனே ஓம் சரணம் 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 சரணம்
ஐயப்பா சரணம். மாலை அணிந்தோம் விரதமிருந்தோம் ஐயப்பனே சரணம் ஐயப்பனே. காலையும் மாலையும் உன்னை நினைத்தோம். காலையும் மாலையும் உன்னை நினைத்தோம். மாலை அணிந்தோம் விரதமிருந்தோம். காலையும் மாலையும் உன்னை நினைத்தோம். மண்டல நியமம் கைப்பற்றி வந்தோம். சரணம் 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 சாமி சரணம். மண்டல நியமம் கைப்பற்றி வந்தோம். ஐயப்ப சரணம் சரணம் பொன்னையப்பா. அழகான முகத்தோனே ஐயப்பா உலகாளும் ஆண்டவனே. திருமுகம் காணவே திரும்பி வந்தோம் அப்பா சாமி ஐயப்ப சரணம். சரணம் சரணம் சாமி ஐயப்பனே. சரணம் சரணம் சாமி மணிகண்டனே. ஓம் சாமியே ஐயப்பனே. ஓம் சரணம் 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 சாமி சரணம். கன்னிசாமிகள் எதிரில் வந்தாலே ஓம் சாமியே சரணம் சாமியே. உன்னை காண்போம் எங்க மனதிலே. ஓம் சாமியே சரணம் சாமியே. கன்னிசாமிகள் எதிரில் வந்தாலே உன்னை காண்போம் எங்க மனதிலே. சாமி சரணம் என்று வணங்கிடுவோமே சுவாமி. சாமி சரணம் என்று வணங்கிடுவோமே. சாமி சரணம் சரணம் பொன்னையப்பா. அழகான முகத்தோனே ஐயப்பா உலகாளும் பாலகனே. திருமுகம் காணவே திரும்பி வந்தோம் அப்பா சாமி ஐயப்ப சரணம். சரணம் சரணம் சாமி ஐயப்பனே. ஆஹா சரணம் சரணம் சாமி மணிகண்டனே. அப்படி. ஓம் சாமியே ஐயப்பனே. ஓம் சரணம் 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 பாடு. குருசாமிகளின் பதம் பணிந்தோமே. இருமுடி கட்டி ஏந்தி வந்தோமே. சாமிகளின் பதம் பணிந்தோமே. இருமுடி கட்டி ஏந்தி வந்தோமே. ஒளி தவறாமல் காப்பாயப்பா. சாமி சரணம். ஒளி தவறாமல் காப்பாயப்பா. ஐயப்ப சாமி சரணம் பொன்னையப்பா. அழகான முகத்தோனே ஐயப்பா உலகாளும் ஆண்டவனே. திருமுகம் காணவே திரும்பி வந்தோம் அப்பா சாமி ஐயப்ப சரணம். அழகான முகத்தோனே ஐயப்பா உலகாளும் ஆண்டவனே. திருமுகம் காணவே திரும்பி வந்தோம் அப்பா சாமி ஐயப்ப சரணம். கன்னிமூல கணபதி பகவானே. லாளி வீரனே. வீரமணி கண்டனே. ஹரிகரானந்த சித்தையலையப்ப சுவாமியே. ஆமாம், இந்த இருமுடியை சாமி யாத்திரைக்கு கொண்டு செல்லும் காரணம் என்ன? உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது போல மணிகண்ட சுவாமி தன்னை வளர்த்த பெருந்தேவியின் வயிற்று வலியை போக்க புலிப்பாலை கொண்டு வர காட்டிற்கு செல்லும் போது சாமியின் வளர்ப்பு தந்தை ராஜசேகரன் தன்னுடைய குலதெய்வமான ஈஸ்வரனை வேண்டிக் கொண்டு தன் மகனை காப்பாற்றுவதற்காக பரமசிவனின் சக்தி நிறைந்த 3 கண்கள் உள்ள தேங்காயை கொடுத்து அனுப்பினார். அதுதான் இந்த இருமுடி. ஐயப்பனின்